சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் தூத்தும் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சுவாமிநாதன் நம்முடன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், தூத்துக்குடி விளாத்திக்குளம் ஒரு 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம். அந்த உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். இன்றைக்கு சாயல்குடியை சேர்ந்த இளைஞர் ஒருவர் 30 வயது கொண்ட மதிக்கத்தக்க இளைஞர் தர்ம முனீஸ்வரன், அவர் ஒரு ஆயுள் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்றாங்க. நீங்க தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்னால கேட்கிறேன். ஒரு காவல்துறை ஒரு சரித்திர குற்ற பின்னணி உடையவர்கள் இந்த மாதிரியான வழக்குகள்ல உடனடியா அது மாதிரி தானே ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஒரு ஆயுள் கைதி அவரு பரோல்ல வந்திருக்காரா இல்ல ஜாமீன்ல வந்திருக்காரா, இப்ப அதுனா சஸ்பெக்ட் அப்படிதானே போகும். ஏன் இதுல இவ்வளவு காலம் எடுத்ததுக்கு என்ன காரணம்? சார், முதல்ல மிக மிக முக்கியமா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ், சிசிடிவி தொழில்நுட்பம் அப்படிங்கிறத பொறுத்தவரை இன்னைக்கு நகர பகுதிகளில் காவல்துறையினர் ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. நீங்க மாநகர பகுதியாக இருக்கலாம், நகர பகுதிகளாக இருக்கலாம், ஏன் பேரூராட்சி பகுதிகளில் கூட சிறப்பாகவே செய்கிறாங்க. பட் அதில் எப்படி செய்கிறாங்க? நிதி காவல்துறை கொடுக்குதான்னா அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கோயிலா இருக்கும், ஏதாவது சமுதாயத்துக்கு சொந்தமான கோயிலா இருக்கும், அந்த கோயிலில் போய் சொல்றாங்க, உங்க கோயிலில் திருட்டு போயிடக்கூடாது, நீங்க ஒரு சிசிடிவி கேமரா வைங்க. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய கடை இருக்குன்னா அந்த கடையில போய் சொல்றாங்க, இந்த பாருங்க இந்த கடை இருக்கு இந்த ஏரியால, நீங்க ஒரு சிசிடிவி கேமரா வைங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னமுமே தமிழ்நாட்டுல கடைக்கோடி கிராமங்கள் வர இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒட்டிய பகுதிகள் வரைக்கும் பெரிய அளவுல சிசிடிவி கேமராக்கள் அமைக்கப்படலை. அந்த இடம் ஒரு தோல்வி. நீங்க சிசிடிவி கேமராக்கு நம்ம ஒரே நாள்ல கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகைங்கிற பேர்ல 5000 கோடியை போடுறோம், ஒவ்வொரு பெண்களுக்கும் 5000 ரூபாய் வீதம். பட் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது யாருன்னா தமிழக முதல்வர் அவர்கள். அப்ப காவல்துறைக்கு இன்னைக்கு மிக மிக தேவையான ஒரு அம்சங்கள்ல ஒண்ணா இருக்கக்கூடியது சிசிடிவி கேமரா தொழில்நுட்பம். அப்ப அதை முதல்ல கடைக்கோடி வரைக்கும் செய்திருக்கணும். அந்த இடம் ஒரு தோல்வி. இன்னொன்னு நீங்க கேட்டதை போல இதுல யார் குற்றவாளின்னா, ஏற்கனவே அவர் ஆயுள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர். நீங்க வெளியில இருக்கக்கூடிய ஒரு குற்றவாளியை மார்படுறதா கஷ்டம். அவர் ஜனங்களா இருப்பாரு, ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறாரு, சாதாரண ஒரு டீ மாஸ்டர் காலையில இருந்து சாயந்தரம் வரை டீ போடுறாரு, திடீர்னு பார்த்தா நைட்டு போய் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காரு, நேற்று தான் அவரை ஸ்மெல் பண்ணி தூக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலை. இது அந்த மாதிரி சம்பவம் இல்லையே, நீங்க முன் குற்றவாளி. இதுலதான் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை காவல்துறையை நோக்கி 2 கேள்விகளை வைக்கிறார். ஒன்று எப்படி ஆயுள் தண்டனை கைதிக்கு ஜாமீன் கிடைத்தது, வெளியில வந்தார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுல என்னன்னா, போலீஸ் ஏன் அப்போஸ் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு கோணத்துல தான் அவர் கேட்கிறாரு, நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. செகண்டரி ஆயுள் தண்டனை கைதியை ஏன் காவல்துறை கண்காணிக்கல அப்படின்றது கேட்கிறார். ஸோ இப்ப இந்த 2 இடமும் காவல்துறை நோக்கி கேள்வி வைத்தாலும் அது ஆளும் கட்சி தரப்புக்கு, அதுவும் தேர்தல் நேரம் என்பதால் இது கொஞ்சம் சிக்கலை தான் உண்டாக்கக்கூடியதா இருக்குதுமா? ஆமா, நிச்சயமாக சார். நான் இந்த ஒரு சம்பவத்தோடு நான் பொருத்தி பார்க்கல. இது நீங்க சொல்றது போல நாங்குநேரி சம்பவம் எடுத்துக்கங்களேன். சாதாரணமா டீ கடையில நிக்கிறாங்க. நம்ம எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு போரை பத்தி பேசுறோம். ஐயோ பாவம், மக்கள் அப்பாவியா இருந்தாங்க, ஒரு போர் நடந்ததுல அவங்க கொல்லப்பட்டுட்டாங்கன்னு பேசுறோம். அதற்கு அனுதாபம் தெரிவிப்பது என்பது மிக மிக அவசியமானது. நாங்குநேரில டீ தானே குடிக்க போனாங்க. டீ குடிக்க போன கேப்ல 2 வீலர்ல வெட்டி கொள்ளுவாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கான ஒரு அச்சத்துல இருக்கிறோம். நீங்க இது மட்டும் இல்லையே, இதே பக்கத்துல நாங்குநேரில சின்னத்துறை மாணவன் தாக்கப்பட்டாரு. 1, 2 இல்லையே, சம்பவங்கள் எத்தனை இருக்கு. இந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி கவின் கொலை வழக்கு. கவின் கொலையில யார அக்யூஸ்டா அரெஸ்ட் பண்ணாங்க? ஒரு இன்ஸ்பெக்டரோட பையன். அவங்க அம்மாவும் இன்ஸ்பெக்டர், அப்பாவும் இன்ஸ்பெக்டர். இப்ப நீங்க நகர்ப்புறத்துல கொஞ்சம் பெரிய நிறுவனங்கள் ஏதோ ஸ்பான்சர் கிடைக்குது, சிசிடிவி வைக்கிறாங்க, இல்ல பெரிய வசதி வாய்ப்பு உள்ள நபர்கள் இருக்கக்கூடிய வீடுகள் இல்ல அலுவலகங்கள், அங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய சிசிடிவி, இதையெல்லாம் ஆராய்ந்து வைத்துதான் காவல்துறை இது மாதிரி கிரைம்ல குற்றங்களை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் எளிதான பணியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரியான வசதிகளே இல்லைன்னு சொன்னா எதை வைத்து அவர்களால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரியான வழக்குகள்ல ஆய்வு நடத்துறது எப்படி, துப்பு துலக்குவது எப்படி இருக்கும்? இல்ல, அதனாலதான் இவ்வளவு கால இடைவெளி ஆகுதுங்கிறேன். நீங்க கேட்டது போல ஸ்பான்சர் கிடைச்சாதான் சிசிடிவி கேமரா வைப்போம். நான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு தலையாய பிரச்சனை என்ன? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. லாண்ட் ஆர்டர் தான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை. நீங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல நெல்லை கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொல்லப்பட்டாரு. 450 நாள் ஆச்சு. இன்னைக்கு வரை அக்யூஸ்ட் யாருன்னு தெரியலையே. காரணம் என்ன? அந்த பகுதியில கடைசியான சிசிடிவி கேமராவே அவர் ஒரு பெட்ரோல் பல்க்ல பெட்ரோல் போட்டுதான். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு இடப்பட்ட சிசிடிவி கிடைக்கலையே. அப்ப இன்னைக்கு முதல்ல அரசு மற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதை விட லா அண்ட் ஆர்டரை சரி செய்யணும்னா கடைக்கோடி கிராமம் வரைக்கும் சிசிடிவி கேமராக்கள் வைக்கணும். அதை அரசு கண்காணிக்கணும்.
அரசு கண்ட்ரோல்ல அது இருக்கணும். பொதுப்பணித்துறையில சொல்லுவாங்க. பழைய காலத்துல லஸ்கர்ன்னு ஒரு போஸ்ட் சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா, எங்கேயாவது மதகு உடைஞ்சிருக்கா, கால்வாய் உடைஞ்சிருக்கா, எங்கேயாவது ஏதாவது சேதமாயிருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். அது மாதிரியான சிசிடிவி கேமராக்கள அரசு சார்பிலேயே மானிட்டர் பண்ணணும். ஏதாவது இல்லீகலான சம்பவங்கள் நடந்திருக்கா? இன்னைக்கு நம்ம பார்த்து வழக்குகளாக பதிவு செய்யப்படக்கூடிய குற்றங்கள மட்டும் தான் பேசுறோம். ம். நீதிமன்ற படிக்கே போகாம, காவல் நிலைய கவனத்துக்கே போகாத எத்தனையோ குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. மிக முக்கியமா இந்த குற்றங்களுக்கெல்லாம் அடிநாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சா. அது இன்னைக்கு தமிழ்நாட்டுல கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு. அது இந்த ஆட்சிய மட்டும் நான் சொல்லல. முந்தைய ஆட்சியிலயும் இருந்தது. மது இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு. பட் காவல்துறையினருக்கு இலக்கு நிர்ணயிக்கிறாங்க. இங்க காவல்துறைக்கு இலக்கு என்பது கிட்டத்தட்ட இது எந்த இலக்கு எப்படி இருக்கணும் சார்? ஒரு இலக்கு என்பது நீ வந்து குற்றவாளிகள கைது பண்ணணும். கஞ்சா விற்பனைய தடுக்கணும். மது போதைய உங்க பகுதியில விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். முன் குற்றவாளிய ஃபாலோ பண்ணணும். இதுக்கு இலக்கு நிர்ணயிக்கலாம். குற்றம் நடக்காமல் தடுப்பதற்கு அதுக்கு தானே இந்த பெட்ரோலிங் வசதி எல்லாம் செய்யப்பட்டிருக்க ஒரு விஷயம். இல்ல கண்டிப்பா சார். ஹைவே பெட்ரோல் வச்சிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டதை போல. அவங்க எத்தன இடங்கள்ல ரவுண்ட்ஸ் போறாங்க. அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இருக்கு. ஏன் நம்ம சாலையோரத்துல எங்கேயாவது போகும்போது ஹைவே பெட்ரோல் வண்டிய ஒதுக்கிட்டு போலீஸ்காரங்க இருக்க காட்சிகளே பார்க்கிறோம். ம். நம்ம ஒரு சவாலுக்கு சொல்றேனே. அது எந்த ஆட்சியிலும் இது தொடரும். ஒரு 5 கிலோமீட்டர் பயணிப்போம். எங்கேயாவது அந்த நெடுஞ்சாலை ரோந்து போலீஸார் ரோந்துல இருக்கிற மாதிரியே நம்மளோட கண்ணுல படுறாங்களா? அல்லது ஒதுங்கி நிக்கிற மாரி கண்ணுல படுறாங்களா? அந்த இடமுமே சரி செய்யப்பட வேண்டிய இடம்னு பார்க்கிறேன் சார். அவங்க முதல்ல சுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தானே அவங்களுக்கு அந்த வேலை. அதுக்கு தானே அந்த பணி. இன்னைக்கு எஸ்பி அலுவலகத்துல இருந்து ஒரு குடுப்பாங்க. பிரஸ்ஸுக்கெல்லாம் குடுக்குறாங்க. இந்த ஸ்டேஷன் லிமிட்ல இவங்க ரோந்து போறாங்கன்னு குடுக்குறாங்க. பிரஸ் குடுக்குறாங்க. கூட போனா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். அந்த பாதிக்கப்பட்ட நபர், பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பெண் அல்லது ஆண், அவருக்கு அது முதல்ல ரீச் ஆகும்னு எப்படி தெரியும்? நீங்க ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க ஒரு ஹைவே பெட்ரோல் நம்பர எத்தனை ஊர்கள்ல நம்ம ஒட்டியிருக்கோம். இப்ப கன்னியாகுமரி மாதிரியான சில ஊர்கள்ல முன்னுதாரணமா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு போலீஸ் போட்டிருக்காங்க. இந்த ஊருக்கு இவர் பொறுப்பு அப்படின்னே ஒட்டுறாங்க. தமிழ்நாட்டுல எத்தனை கிராமங்கள்ல இப்படி நடந்திருக்கு? இன்னமுமே சின்ன சின்ன கிராமங்கள் நமக்கு சிசிடிவி கண்காணிப்புல வரல. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க்ல ஒதுக்கி நிக்கக்கூடிய பெட்ரோல் போலீஸா இருக்காங்க. சோ அந்த நிலை மாறணும். அப்படி ஒரு நிலை இருந்துச்சுன்னா, ஹைவே பெட்ரோல் இருந்துச்சுன்னா, ஏன் நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மாணவிக்கு சம்பவம் நடக்குது? நீங்க அண்ணா பல்கலைக்கழகம் கூட நான் குற்றம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு பல்கலைக்கழக வளாகம். அங்க ஸ்டேட் போலீஸ் உள்ள போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நம்ம மற்ற சம்பவங்கள அப்படி நிராகரித்து விட முடியாதுல்ல. எத்தனை குற்ற சம்பவங்கள் நடக்குது. அப்ப நான் அதான் சொல்ல வரேன். காவல்துறைக்கு இலக்கு நிர்ணயிப்பது ஹெல்மெட் கேஸுக்கு மட்டும் நிர்ணயிக்கிறாங்க. நான் சவுத்த மையப்படுத்தி சொல்றேன். இங்க தானே பல குற்ற சம்பவங்கள் நடக்குது. கவின் கொலை, ஆணவ படுகொலை நடந்தது. அதுல குற்றவாளி யாரா மாட்டுனாங்க? ஒரு போலீஸ்காரர் அப்பா, அம்மாவாக கொண்டிருக்கக்கூடியவர் அவருடைய பையன் அக்யூஸ்டா மாட்றாங்க. அப்ப எவ்வளவு தூரம் அது வந்து ஒரு அதிர்ச்சியை தரும். அந்த பிடிபட்ட பையனுடைய அப்பாவும் அம்மாவுமே போலீஸ். நாங்குநேர்ல சின்னத்துரை மாணவன் தாக்கப்பட்டது. முதல் தடவை தாக்கப்பட்டார். இந்த ஆட்சி முடிவடைகிற போதும் மீண்டும் தாக்கப்பட்டார். உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலியில் வைத்து மீண்டும் ஒரு முறை அவருக்கான தாக்குதல் முயற்சி நடந்தது. ஜெயக்குமார் தனசிங்கினுடைய மரணத்திற்கு இன்று வரை நீதி கிடைக்கல. இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கிற காரணம் சிசிடிவி கேமராக்கள் இன்னும் அதிகப்படுத்தப்படணும். இன்னொன்று போலீசாருக்கு இதுக்கு டார்கெட் கொடுக்கணும். அண்ணாமலை அவர்கள் கேட்கிற இடம் மிகச் சரியான இடம். நீங்க முன் குற்றவாளியை கூட ஃபாலோ பண்ண முடியல. ஒரு ஆயுள் தண்டனை கைதிக்கு எதுக்கு பரவல் கொடுப்பாங்க? பொதுவா குடுக்குறது அவருடைய அப்பா, அம்மா இறந்து போறாங்க. குடும்ப உறவுகள்ல திருமணம். அவருக்கு ஏதோ ஒரு அதிதீவிர உடல் நலமின்மை. அந்த உடல் நலமின்மை கூட சிறை ஜெயில்ல தான் இருந்து அங்கிருந்து தான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போவாங்க. பட் ஏதோ ஒரு சுக நிகழ்வு, துக்க நிகழ்வுக்காக வேண்டுமானால் ஒரு பரோல்ல வர முடியும். அப்படி வந்திருந்து ஒரு குற்ற சம்பவத்தை நடத்துறாங்கன்னா, அந்த பரோலில் வந்திருக்கக்கூடியவர் அல்லது ஜாமீன்ல வந்திருக்கக்கூடியவர் எங்க போறார், எங்க வரார்ங்கிறத கூட கண்காணிக்கலைன்னா, அவரை கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு இத்தனை நாட்கள் ஆகும்னா, சட்டம் ஒழுங்குல நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிறத இந்த சம்பவங்கள் காட்டுது. இந்த இடத்துல அரசாங்கம் எடுக்கக்கூடிய முன்னுரிமை நடவடிக்கை அப்படின்னா, கிராமப்புறங்கள்லயும், ஹைவேலயும் நம்ம வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தணும். இந்த கண்காணிப்பு கேமரா வேலை செய்யுதான்னு பார்க்கணும். அத வந்து தொடர்ச்சியாக அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஆள் போடணும். இப்ப தேர்தல் காலகட்டம் அப்படின்றனால, இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம், சட்டம் ஒழுங்கை சரியாக முறையில் கையில் வைத்திருப்போம் அப்படின்லாம் சொல்லணும்னா, எல்லா கட்சிகளுமே கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு தெரு பாக்கி இல்லாம கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும். அது அரசாங்கம் உடனடியாக அவசர முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த பிரச்சனையை கையில் எடுத்து ஒரு 6 மாத காலத்தில், இல்ல ஒரு 4 மாத காலத்தில் நாங்கள் வந்து அதை நிறைவேற்றி தருவோம்னு ஒரு வாக்குறுதியை குடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இப்ப இருக்கிறாங்களா? அப்ப அதுல 2 வகை இருக்கு. ஒன்று அப்படியான ஒரு கட்டாயம் இருக்கு சார். உள்ளபடியே இன்னைக்கு வந்து கண்காணிப்பு மிக அவசியமாக இருக்கு. எல்லா ஊர்களையும் குற்றங்கள் நடக்குது. சில குற்றங்கள் தான் அது வந்து நம்மளால கவனத்திற்கே உள்ளாகுது. காவல் நிலையங்கள் வரை போகுது. நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிறது. இன்னும் வெளியில் சொல்லாத, வெளியில் தெரியாத பல குற்றங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாரி அதெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு சிசிடிவி கேமரா என்கிற ஒரு வாக்குறுதியை குடுக்க வேண்டிய கட்டாயத்துல அரசியல் கட்சிகள் இருக்காங்க. குடுத்துருவாங்க. சிசிடிவி கேமரா வச்சுருவாங்க. 6 மாதத்துல நீங்க சொன்னது போல காலக்கெடு குடுத்துருவாங்க.
4 மாதமோ 6 மாதத்திலேயே முடிச்சிருவாங்க. ஒரு 1½ ஆண்டுகள் கழித்து அப்பொழுது யார் எதிர்க்கட்சியாக இருக்காங்களோ அவங்க ஒரு பெட்டிஷன் கொடுப்பாங்க கவர்னர்ட்ட கொண்டு. அந்த பெட்டிஷன்ல என்ன இருக்கும்னா, தமிழகம் முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் கொள்முதல் செய்ததுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு போவாங்க. இது வந்து ஒரு அரசியல் முன்னகர்வாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குற்றங்களை குறையணும்னா தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்துல குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும். ஒரு பக்கம் சிசிடிவி கேமரா, இன்னொரு பக்கம் நீங்க பள்ளி கல்லூரிகள்ல சார் முன்னாடிலாம் உங்களுக்கு நினைவுல இருக்கும். நம்மலாம் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப காவல்துறையை கூட்டு வந்து வகுப்பு எடுப்பாங்க. எப்பயாவது உள்ளூர்ல இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டர் உள்ள கூட்டு வருவாங்க. லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வருவாரு. வந்திருந்தா அவர் ஏதோ ஒரு கெஸ்டா வருவாரு, பேசுவாரு. அரசு பள்ளிகளே இது நடக்கும். பட் இன்னைக்கு எங்க நடக்குது? இந்த மாதிரியான பண்பு சார்ந்த வகுப்புகளையும் அவர்கள் நடத்த வேண்டியிருக்கு. இன்னொன்று காவல்துறைக்கு கட்டுப்பாடு இல்லாம காவல்துறையினருக்கு மிதமிஞ்சின அளவுக்கு அதிகாரம் ஒரு பக்கம். நீங்க ஒரு பக்கம் அவர்கள் குற்றவாளியை பிடிக்கவே இல்லைங்கிறோம். இன்னொரு பக்கம் குற்றவாளினே தெரியாதவங்களை லாக்அப் டெத் நடக்குது. 25 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், காவல் நிலையங்கள்ல சிசிடிவி கேமரா வைக்கணும். அது எத்தனை இடங்கள்ல வேலை செய்யுது? கண்காணிப்பு கேமரா பொருத்துவதோடு மட்டும் வேலை முடியல. அதை கண்காணிக்கணும், அதை மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது ஒர்க் ஆகுதான்றத நம்ம தொடர்ச்சியான மானிட்டரிங் பண்ணணும். ஏன்னா ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 1½ வருஷம் ஒரு கேமரா வச்சாச்சு. ஒரு 1½ ஆண்டுகளுக்கு அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப அந்த கேமரா வேலை செய்யலைங்கன்னு சொல்றதுல வந்து என்ன இருக்குது? அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே அந்த பிரச்சனையும் வந்துச்சு. எப்படி ட்ரெஸ்பாசஸ் இருந்ததுன்னு ஒரு பிரச்சனை. கண்காணிப்பு கேமரா என்னன்றது அப்பதான் சொன்னாங்க. பல கண்காணிப்பு கேமராக்கள் வேலை செய்யவில்லைன்றது. இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தான் அவங்களாலேயே அதை ஐடென்டிஃபை பண்றாங்க. இது மாதிரிலாம் இல்லாம சிஸ்டமேட்டிக் சரியாக இயங்குவதற்கு, இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கை சரியாக கையாள்வதற்கு, அதுல குற்றம் நடக்காமல் தடுப்பதற்கும் இதற்கு முன்னுரிமைன்றதுனா இதை உடனடியா செய்யக்கூடிய ஒரு விஷயம் தேர்தல் வாக்குறுதியில இடம்பெறணுமே, அப்படி ஒரு கால சூழலும் இருக்குதான்றதை தான் கேட்கிறேன். ஆமா, நிச்சயமா இருக்கு சார். நிச்சயமாக இருக்கு. அதுல சந்தேகமே இல்ல. இங்க சிசிடிவி கேமரா உள்ளிட்ட கண்காணிப்புகள் பலப்படுத்தப்படும். தமிழகத்தோட கடைக்கோடி கிராமம் வரையும் கிட்டத்தட்ட 65,000 கிராம ஊராட்சிகள் இருக்கு. அந்த ஊராட்சி அளவுகள்ல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கும், அமைதி பூங்காவாக தமிழகம் இருக்கிறதுக்கும் நாங்க சிசிடிவி கேமரால கண்காணிப்போம் அப்படிங்கக்கூடிய வாக்குறுதியை கட்டாயம் கொடுக்க வேண்டி வரும். கூடவே இன்னொரு வாக்குறுதி, குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டு அவர்கள் கண்காணிப்புக்குள்ளாவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமா கொடுப்பாங்க அப்படிதான் நான் நம்புறேன். தாவேகா அதிமுக தேர்தல் அறிக்கைகள்ல கூட இடம்பெறும். திமுகவே அந்த இடம் நோக்கி நகர்த்தப்பட வேண்டிய சூழல் இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நிச்சயமா சிசிடிவி கேமராக்கள் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வைக்க வேண்டிய தேவை இருக்கு. நம்ம ஏதோ ஒரு பிக் பாஸ் ஷோ, ரொம்ப பிரபலமான ஷோனால இதை உதாரணமா சொல்றேன். அங்கேயே என்ன சொல்றோம், சிசிடிவி கேமரா சுத்தி கேமராக்களால் கண்காணிக்கப்படுகிறீர்கள். நல்லவன் வேஷமாக போடுறாங்களே. இன்னைக்கு அடிப்படையில் அவர்கள் நல்லவர்கள் இல்லையா நமக்கு தெரியாது. ஐயோ கேமராக்கள் நம்மளை பாக்குது, எனக்கு கொஞ்சம் நல்லவர் வேஷம் போடுறாங்க. ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களே நல்லவன் வேஷம் போடும்போது குற்றவாளி கண்காணிக்கப்படுகிறோம் என்கிற அச்சம் வருமே. நீங்க அரசு பேருந்து போகுது சார், எத்தனை பஸ் போகுது, எத்தனை குற்றங்கள் பஸ்ல வச்சு நடக்குது. எந்த பஸ்லயா சிசிடிவி கேமரா இருக்கா? ஆனா பிரைவேட் பஸ்ல வைக்கிறாங்க. நம்ம சாதாரண ஒரு ஆம்னி பஸ்ல கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு நான் ஏறி வந்தேன்னா பஸ் ஏறினா அங்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. இது எல்லாமே கண்காணிக்கப்படணும்ல. இப்ப டிக்கெட் எடுத்துறோம், பஸ்ல அரசு பேருந்தோ பிரைவேட் பஸ் ஏதோ ஒரு டிக்கெட் எடுத்துறோம். நீங்க அரசு பேருந்துன்னு வச்சிருக்கீங்க, எங்கேயோ கீழே கிடக்கிற ஒரு ஆதார் கார்டு எடுத்து, யாராவது ஜெராக்ஸ் கடையில எடுத்த ஒரு ஆதார் கார்டு எடுத்து, ஜெராக்ஸ் கடையில போனா இப்ப கூட ஒரு 10 ஆதார் கார்டு எடுக்கலாம். யாராவது ஜெராக்ஸ் எடுக்க கொடுத்துருக்காங்க, அதுல வேலை நடந்துட்டு தான் இருக்கு. அதுல ஒரு ஆதார் கார்டு அடிப்படையில டிக்கெட்டை போட்டு ஒரு அரசு பேருந்துல ஏறி திண்டிவனம் தாண்டும் போது ஒரு குற்ற சம்பவத்துல ஈடுபட்டு இறங்கி அப்படியே சிசிடிவி இல்லாத ஒரு பகுதியில போயிட்டான்னா யார் மாட்டுவான்? அந்த ஒரு ஆதார் கார்டுல இருந்தோ மாட்டோம், அவனா போய் இருக்கவே மாட்டான். அப்ப ஒவ்வொரு இடமும் கண்காணிக்கப்படும். நான் சொல்றது தெருக்கள் வீதிகள் மட்டும் இல்ல. நீங்க ஒரு மெட்ரோக்குள்ள போனா எவ்வளவு கண்காணிப்புகள் இருக்கு. ஒரு மெட்ரோல அவ்வளவு கண்காணிப்பு இருக்குன்னா அதே மாதிரி தானே பேருந்து நிலையம் கண்காணிக்கப்படணும், ஒரு அரசு பேருந்து கண்காணிக்கப்படணும். அதான பாதுகாப்பான சூழல். ஒரு பாதுகாப்பான இதை அதான உருவாக்கும். இன்னைக்கும் ராத்திரி தனியா போகக்கூடிய பெண்கள் இருக்காங்க பேருந்துகள்ல, கடைசி பேருந்து போகக்கூடிய பெண்கள் இருக்காங்க. அவங்க பாதுகாப்புக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அப்ப இது எல்லாத்துக்குமே சிசிடிவி கேமரா என்பது நீங்கள் கேட்டதை போல வாக்குறுதிகள் கட்டாயம் இடம்பெற வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு நம்ம. நன்றி சார். நன்றி.